finished. Finished. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு அற்புதமான என்னுடைய அனுபவ சாட்சியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்ன சாட்சி அப்படின்னா, என்னுடைய ஊழிய பாதையிலே சாத்தான் என்னை அவன் அழிக்க அவன் திட்டம் கொண்டு எனக்கு விரோதமாக அவன் வந்த பொழுது நான் எப்படி அதை எதிர்கொண்டேன், எப்படி தேவன் அந்த ஊழியத்தை ஜெயமாய் நடத்தினார், எப்படி வெற்றி சிறக்க பண்ணினார் என்பதை குறித்து தான் நான் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். பாருங்க, அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவன். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய ஊழியக்காரனை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் அழிப்பதற்கு அவன் மிகுந்த தந்திரத்தை அவன் செயல்படுத்துவான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களை அவன் எவ்வளவாய் தாக்க முயற்சி செய்வான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் மனுஷ கொலைபாதகன். ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனா. ஒரு மனுஷனை அழிப்பதற்கு அவன் யோசிக்கவே மாட்டான். பாருங்க, தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய ஜனங்களை அவன் அழிப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். என்னோட அனுபவத்துல கடந்த வருஷங்களிலே நான் ஒரு முறை நாசிக், அதாவது மகாராஷ்டிராவுக்கு நான் போயிருந்தேன். என்னை ஊழியத்துக்கு என்று ஒரு தேவனுடைய மனுஷன் என்னை அழைத்து சென்றார். அந்த இடத்துல தேவன் என்னை வல்லமையாய் அவர் பயன்படுத்தினார். பாருங்க, அந்த நாசிக் பகுதியில் முதல் நாள் நாங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாங்கள் அந்த ஆராதனையிலே நான் செய்தி கொடுக்கும்படி ஒரு விடுதலையின் கூட்டத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். அப்போ பாருங்க, அந்த கூட்டத்துக்காக பேசுவதற்கு நான் போயிருக்கிறேன். அதற்கு முந்தின நாள் அந்த இடத்துல ஒரு 20 பாஸ்டர்ஸ், சபை ஊழியர்கள் என்ன பண்றாங்க, ஒரு 20 பாஸ்டர்ஸ் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்துல கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை அந்த இடத்துல நான் பகிர்ந்து கொண்டது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஆலோசனையாக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து அநேக காரியங்களை, அதாவது அந்த பட்டணத்தை குறித்த காரியங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த நாசிக் பகுதியில் எப்படி எப்படி பிசாசானவன் தந்திரமாக தம்முடைய ஜனங்களை அவன் வஞ்சிக்கிறான், எப்படி ஜனங்களுடைய இருதயங்கள் கடினமா இருக்கிறது என்று அந்த ஊழியக்காரங்க சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. அப்போ அதுல ஒரு நேபாளில இருந்து வந்த ஒரு ஊழியக்காரர், அவர் நேபாளி, அந்த நாசிக் பகுதியில் அவரும் ஊழியம் பார்க்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, ஐயா, நம்ம நாளைக்கு காலையில 5 மணிக்கு, விடிய கால 5 மணிக்கு நாம எழுந்து என்ன செய்யணும்னா, இந்த முழு பட்டணத்தையும் நம்ம சுற்றி நாங்க ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை உங்களுக்கு காண்பிப்போம். அந்த இடத்துலலாம் நம்ம நின்று ஜெபம் பண்ணி இந்த பட்டணத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசை நாம் ஜெயித்து மேற்கொள்ளணுங்கய்யா. அதனால நாங்க ஒரு பெரிய விசுவாசம் வச்சிருக்கிறோம். நீங்க எங்க கூட சேர்ந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த சத்துருக்களை துரத்த முடியும், நாங்க நம்புறோங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க காலையில 5 மணிக்கு வருகிறோம்னு சொல்லிவிட்டு அந்த இரவு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. பாருங்க, நாங்களும் சரி ஓகே. அப்ப இரவுல நாங்க தூங்க போகிற பொழுது எங்களுக்கு அந்த சபை, எங்களை அழைத்த சபை பாஸ்டர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு ஹோட்டல்ல வந்து ரூம் புக் பண்ணியிருந்தார். அப்ப திடீர்னு ஆவியானவர் என்ன ஏவுகிறார் அப்படின்னா, நீங்க அந்த ஹோட்டல்ல போய் படுக்க வேண்டாம், இந்த சபையில, அதாவது அந்த ஆலயத்துக்குள்ளே நீங்க படுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். அப்போ உடனே நானும் அந்த என்னோட கூட இருந்த ஊழியக்காரரும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, சரி அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த ஆலயத்துக்குள்ளேயே நாங்கள் படுத்துக் கொள்ளுகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க, நாங்க இரவு முழுசும் இங்கே நாங்க படுத்துக்கிறோம், இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஆலயத்துக்குள்ளேயே நாங்கள் படுக்கிறோம். பாருங்க, படுத்து நல்லா நித்திரையா இருக்கிறோம், நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது அந்த ஊழியக்காரங்க நைட்டு போனவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா, நாளைக்கு காலையில நாங்க வருவோம், முக்கியமான இடங்களுக்கு கூட்டிட்டு போவோம்,
அது என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்களில் விபச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து நம்ம ஜெபித்து விபச்சார ஆவிகளை எல்லாம் நம்ம துரத்தணும். அந்த விபச்சார ஆவிகள் ஜனங்களை இன்னும் என்ன செய்யக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. சரி, போகும். இன்னொரு இடத்த நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அங்க என்ன செய்வாங்கன்னா, சிறு பிள்ளைகளை அதாவது பிடித்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சிறு பிள்ளைகளை அவங்க பிச்சை எடுக்கும்படி வச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அதனால நீங்க கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல ஜெபிக்கணும் அப்படின்னா. என்னோட இடத்துல பாத்தீங்கன்னா, அங்க நிறைய லாரி டிரைவர்ஸ் அதாவது ஒன்றாக அவங்க நின்று என்ன செய்வாங்கன்னா, கூடி நின்று ஒரு கூட்டமா கூடி அங்க அடிதடி வைப்பாங்களாம். சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்து, அந்த மாதிரி பொல்லாத கடினமான இருதயம் உள்ள மனுஷர்கள் கூடி இருக்கக்கூடிய இடம். இப்படி கடைசியாக எனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. இந்த இடத்துலதான் ஐயா, அதாவது மனுஷ மாம்சத்தை கடிச்சு சாப்பிடக்கூடிய இன்னும் பொல்லாத மந்திரவாதிகளும் நிறைய தந்திரம் பண்ணக்கூடிய ஏவல் பிசாசுகளை கொண்டு ஏவல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மந்திரவாதிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க எப்படி அப்படின்னா, அவங்க மாம்சத்தை போய் அதாவது மனுஷனுடைய மாம்சத்தை போய் எடுத்து போய் கடிப்பாங்களாம். கடிச்சு அதை அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்ப இப்படி ஒரு அகோரமான கிரியைகள் அங்க இருக்குது. இந்த முழு பட்டணத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் அங்கே அந்த இடத்துல இருக்குது. அதாவது ஒரு பெண் ரூபம் கொண்ட ஒரு தெய்வமாக அதை அவங்க வழிபடுறாங்க. ஆனா அந்த பெண் ரூபத்துல அது என்ன செய்யுது, இந்த பட்டணம் முழுவதுமாக அது கவர்ந்து நிற்குது. இந்த பட்டணம் முழுவதுமாக அதுதான் கண்ட்ரோல்ல வைத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்னிடத்துல சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், சரி ரைட், சரி நம்ம அப்போ என்ன செய்வோம், கண்டிப்பா நம்ம காலையில போயிடலாம்னு சொல்லிட்டு அதிகாலை 5 மணிக்கு நாங்க உங்களை எழுப்புவோம். அப்ப அதிகாலை 5 மணிக்கு நாங்க உங்களை எழுப்பி கூட்டிட்டு போவோம். நீங்க என்ன செஞ்சிடணும், எங்க கூட வர, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் என்ன செய்வோம், முழு பட்டணத்தையும் சுத்தி இந்த ஜனங்களோட ரட்சிப்புக்காக மீட்புக்காக நாம என்ன செய்யணும், நாம ஜெபிப்போங்க அப்படின்னாங்க. சரி நம்ம ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அனுப்பி விட்டு தான் நான் என்ன செஞ்சேன், அந்த இரவுல நான் படுக்கிறேன். பாருங்க, படுத்து தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று கதவு தட்டுற சத்தம் கேட்குது. எந்த பாஸ்டர்ஸ் எந்த ஊழியக்காரங்க என்னை அழைத்து போவன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய சத்தம் கேட்குது. கதவு தட்டுறாங்க, கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. நான் உடனே யோசிக்கிறேன், ஐயோ மணி 5 மணி ஆயிடுச்சு போல. இப்ப நம்ம என்ன செஞ்சிடும், நம்ம அப்போ உடனே எழுந்திருச்சு நம்ம அவங்க கூட சேர்ந்து பிரேயருக்காக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழும்புகிற போது என்னுடைய மார்பு பகுதியில என்னுடைய நெஞ்சு பகுதியில ஒரு கை அப்படியே என்னை அப்படியே அமைதியாக்குது. அப்படியே நெஞ்சில, அதாவது அது பரிசுத்த ஆவியானுடைய கரம், அதாவது தேவனுடைய கரம் என்பதை நான் அதில் புரிஞ்சு கொண்டேன். எனக்கு என் மேல அந்த கரம் வைத்து என்னை அப்படியே அமைதியாக்குது. இல்லை கொஞ்சம் பொறு, எனக்கு உடனே அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் வருது. யோசிக்கிறேன், ஏன் நான் தடுக்கப்படுறேன், ஏன் ஆண்டவர் என்னை தடுக்கிறார் எழும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு என்னை ஜெபத்துக்கு எப்படியாச்சும் அதிகாலை ஜெபத்துக்கு பிரேயர் வாக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களே, நான் கூட போகணுமேன்னு சொல்லிட்டு என்னுடைய இருதயம் படபடக்குது. ஆனா என்னை கர்த்தருடைய கரம் என்னை அப்படியே அமைதியாக்கு, இல்லை நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி. பாருங்க, அவங்க சிறிது நேரத்தில் அவங்க கதவை தட்டுறாங்க, விடாம தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள மராட்டியில பேசுறாங்க, ஹிந்தியில பேசிக்கிறாங்க. சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர் எழும்ப மாட்டேங்கிறாரே, ஒருவேளை அவர் ரொம்ப தூரத்திலிருந்து பிரயாணப்பட்டு வந்ததுனால ஒருவேளை டயர்டா இருக்கலாம், அதனால ரொம்ப அசதியா தூங்கலாம். ஆனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அவர் எப்படியாச்சும் எழுப்பி கூட்டிட்டு போவோம், அப்பந்தான் நம்மளுடைய ஊழியம் வல்லமையா இந்த பட்டணத்துல நடக்கும், அவர் எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசுறாங்க. மராட்டியில பேசுறாங்க, ஹிந்தியில பேசுறாங்க. அப்ப அதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். பாருங்க, ஏன் அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரியும். ஆகவே நான் என்ன செய்யறேன், ஹிந்தியில மராட்டியிலும் எனக்கு ஒரு சில நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ பாருங்க, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் கதவையும் தட்டுறாங்க. அதே நேபாளி பாஸ்டர் பேசக்கூடிய அவருடைய வாய்ஸ் அப்படியே என் காதுகள்லையும் கேட்குது. அவர் ஹிந்தியில பேசுறார். அப்போ இப்படி ஒருவருக்கு ஒருவர் அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பாஸ்டரை நம்ம கூட்டிட்டு போக முடியாது போலயே, ஐயோ ரொம்ப சோர்ந்து போய் வந்திருப்பாரோ, இதெல்லாம் பேசுறது காதுகளுக்கு கேட்குது. ஆனா ஆவியானவர் என்னை எழும்ப விடாம தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறார், இல்லை எழுந்திருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஐயோ மணி 5 மணி ஆயிடுச்சு, நான் போகணும், எப்படியாச்சும் நான் என்ன செஞ்சிடணும், நான் இவருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி செய்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் என்னை தடுக்கிறார் மீண்டும் மீண்டும், இல்லை அமைதியாயிருன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்தில் அவங்க கூப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அதாவது அவங்க கொண்டு வந்த ஒரு ஆமினி வேன், அந்த வேனோட சத்தமும் கேட்குது. அதையும் ஸ்டார்ட் பண்ணி அவங்க எல்லாம் மொத்தமா உட்காந்து போகிற மாதிரி, அவங்களுக்குள்ள பேசிட்டு போகிற மாதிரி காரை ஸ்டார்ட் பண்ணி போகக்கூடிய சத்தமும் கேட்குது. என் மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேனே, காலையிலே வர்றேன்னு சொல்லியிருந்தேனே, ஆனால்
போக முடியாம போச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறேன். என் கூட இருந்த ஊழியக்காரரும் பாருங்க, அவரும் நல்ல சோர்வா இருந்ததுனால அவரும் அதை கவனிக்கல. அவரும் நல்லா சோர்வா அவர் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு இந்த சத்தம் கேட்கலையோ என்னவோ. ஆனா பாருங்க, இது கொஞ்ச நேரம் ஆனது, அந்த என்னை தடுத்த அந்த கரங்கள் மறைந்து போயிருச்சு. சிறிது நேரம் கழித்து நான் அப்படியே எழுந்து நின்று மணியை பார்க்கிறேன். மணி 3:10. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க 5 மணிக்கு தானே வருவேன்னு சொன்னாங்க. ஏன் இந்த 3 மணிக்கு இவர்கள் என்னை எழுப்புனாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். யோசிச்சுட்டு திரும்ப என்ன செய்யறேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் சரி நம்ம படுத்து தூங்கும், ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குறேன். தூங்க முயற்சி செய்யறேன், ஆனா தூக்கம் வரல. அதுக்கப்புறம் எங்கிட்டும் அங்கிட்டுமாக நான் புரண்டு படுக்கிறேன். எனக்கு தூக்கமே வரல, தூங்கவே முடியல. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது. இப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல நான் அப்படி யோசிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுத்தவே அப்படி மலர்ந்து படுக்கிறேன். என் முன்னாடி ஒரு பெண் ரூபம் கொண்ட ஒரு பொல்லாத பிசாசு அந்த இடத்துல நிக்குது. தலையெல்லாம் முடியெல்லாம் விரிச்சு போட்டு அந்த சர்ச்சோடைய ஹைட்டுக்கு, அந்த லெவலுக்கு அப்படி மேல கூரை வரைக்கும் அந்த அசுத்தாவி நிக்குது. ஒரு பெண் ரூபத்தை போல அப்படியே என்ன சொல்லட்டும், அப்படி முடியெல்லாம் விரிச்சு அப்படி பறக்கிற மாதிரி அப்படி வித்தியாசமா அது அந்த நிழலா என் முன்னாடி வந்து அப்படி நிக்குது. உடனே அதை பார்த்த உடனே எனக்கு மெய்சில் இருக்குது என் உடம்புல. உடனே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை கூட நான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் யாரு தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர். நான் அவருடைய அழைப்பு பெற்று வந்தவர். நீ எனக்கு முன்பதாக நிற்பதற்கு உனக்கு எந்த தைரியமும் கிடையாது. பொல்லாத ஆவியே என்னை விட்டு விலகி போ இயேசுவின் நாமத்தில் சொல்லி நான் அதை என்ன செய்றேன், கடிஞ்சு நான் அதை பயங்கரமா திட்டுறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் துரத்துறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிருது. மறைஞ்சு போன உடனே எனக்குள்ள மனசுல ஒரு பெரிய ஒரு கோபம். அது எப்படி பிசாசு இந்த இடத்துல என் முன்னாடி வந்து நிக்க முடியும்? ஆண்டவரே, எப்படி அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க? இப்போ ஏசப்பா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நாளைய தினத்துல நான் விடுதலைக்காக நான் செபிக்கிற பொழுது, நான் பிரசங்கத்துல நான் நிக்கிற பொழுது, ஆராதனையில் நிற்கிற பொழுது, எந்த பிசாசு இப்பொழுது என்னை அலைக்கழிச்சதோ, அதாவது என்னை பயமுறுத்த வந்துச்சோ, இந்த பட்டணத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாது, மீட்கப்படக்கூடாது என்பதற்காக எந்த அசுத்தாவி என் முன்னாடி வந்து நின்னுச்சோ, அது என் காலுக்கு கீழே வந்து கிடக்கணும். இதைத்தான் நான் ஆவியானவர்கிட்ட சொன்னேன். பரிசுத்த ஆவியானவரே, இசப்பா என்னை என்ன செய்யுங்க, அந்த இடத்துல வல்லமை எடுத்து நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னேன். இது இப்படி ஒரு பொருத்தனையா பேசிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நான் மறுபடியும் தூங்குற கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்டா இப்பொழுது எழுந்து பார்க்கிறேன், மணி சரியா 5. இப்போ பார்த்தா அதே பாஸ்டர்ஸ், அதே அந்த நேபாளி பாஸ்டர்ஸ், இவங்க எல்லாரும் வந்து தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்ப எதுக்கு 3 மணிக்கு வந்தாங்க? போய் அவங்கள நான் என்ன செஞ்சேன், கதவை திறந்துட்டு அவங்க கிட்ட நான் பேசுறேன். பாஸ்டர், 3 மணிக்கு வேற வந்தீங்களே, ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களா? ஆர்வ கோளாறுல ஐயோ எப்படியாச்சும் ரொம்ப ஆர்வத்துல முன்னாடியே வந்துட்டீங்களா? அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்க அப்படி வரவே இல்லைங்கய்யா, எங்களுக்கு இரவு முழுசு எங்களால தூங்கவே முடியல, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப போராடணும், என்னன்னே தெரியலங்கய்யா அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க வரவே இல்லை, நாங்க இப்பதான் வர்றோம். 5 மணிக்கு எங்க வீட்டுல இருந்து எழுப்பி விட்டாங்க. நாங்க ஒவ்வொரு பாஸ்டரா நாங்க ஒண்ணுன்னா ஒவ்வொரு வீட்லயே போய் கூட்டிட்டு இப்பதான் நான் என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஆவியானவர் உணர்த்தினார், பிசாசானவன் அந்த இரவுல என்னை நைசா என்ன செஞ்சிருக்கிறான், அவனை வெளியில கூட்டிட்டு போய் அவன் அழிக்கும்படி அவன் திட்டம் திட்டினான். பாருங்க, பிசாசானவன் தந்திரம் உள்ள பாருங்க. ஒரு ஊழியக்காரனை அவன் அழிப்பதற்கு அவன் எப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை அவன் பயன்படுத்துறான்னு பாருங்க. அந்த மனுஷர்கள் போல பேசி என்னை எழும்ப வைத்து என்னை கூட்டிக் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அவன் முயற்சி செய்தான். ஆச்சரியமா இருந்த சம்பவங்களை நான் நினைத்து பார்க்கிற பொழுது, ஆனால் மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த சபையில ஏகப்பட்ட கூட்டம், மக்களால உட்கார முடியல. அது ஒரு பள்ளத்துல, அதாவது மேல அவங்க வீடு வச்சிருக்கிறாங்க, கீழே அண்டர் கிரவுண்ட்ல தான் அந்த சர்ச்சை அவங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அந்த படியிலலாம் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஐயா இவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை, இவங்களெல்லாம் நான் பார்த்து 3 வருஷம் 5 வருஷம் ஆச்சுது, சபைக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இவங்கெல்லாம் மொத்தமா வர்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஆச்சரியப்படுறாரு. சபைக்குள்ள இடம் இல்லை, ஆராதனை நடக்குது, அவங்க மராட்டியில பாடுறாங்க. பாடிக்கொண்டு இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்துல ஏவுறார், இப்பொழுது நீ மைக்க வாங்கி பேசு, என் நாமத்தை கொண்டு பேசு. நான் உடனே என்ன செய்யறேன், அந்த ஆவியானவர் ஏவுதலின்படி உடனே அங்கிருந்து அந்த மைக்கை வாங்கி
நான் இயேசு மசீக்கே நாம் சேன்னு சொல்லிட்டு, அதாவது இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லி நான் இந்தியில நான் சொல்ல ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே வல்லமை சடிதியா இறங்கிச்சு. தேவ பிரசன்னம் அந்த இடத்தை முழுவதுமா நிரப்பிச்சு. பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளைகள் காதுகளை பொத்திட்டு அப்படியே கதறாங்க, உருள்றாங்க. பிசாசுடைய அலைக்கழிப்புல இருக்கிற ஒவ்வொருவர்த்திலிருந்து ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலைங்க கொடுக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் உருள்றாங்க, வாந்தி எடுக்கிறாங்க, கத்துறாங்க. காதுகளை இந்த சத்தத்தை கேட்க முடியாம, நான் பேசக்கூடிய அந்த கர்த்தருடைய வல்லமையுள்ள அந்த சத்தத்தை கேட்க முடியாம பிசாசுகள் எல்லாம் காதுகளை அடைச்சு கொள்றாங்க. நடக்க முடியாதவர்களுக்கு அங்க ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா கால் எலும்பு உடைஞ்சி அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டோட வந்திருந்தார். அந்த குச்சியெல்லாம் தூர போட்டுட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார். எங்களுக்கே பாக்குறப்போ ஆச்சரியமா இருந்தது. பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஒரு சகோதரிக்கெல்லாம் வயிற்றுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள் கத்திட்டு பயங்கரமா இரைச்சலோட அது வெளியே போகுது. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா ஒரு பெண், எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு அம்மா, நல்ல ஒரு வயசான நல்ல ஒரு பெரிய அம்மா, என் முன்னாடி மொந்துன்னு கீழே விழுறாங்க. விழுந்து அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சர்ப்பத்தை போல என் முன்னாடி அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு என் முன்னாடி வந்து, அதாவது படுத்துக்கிட்டே பாம்பு மாதிரி நெளிஞ்சு வந்து அவங்க தலைய என் காலுக்கு கீழே கொண்டு வராங்க. நானும் எந்திரிமா ஜெபிக்கிறேன், எந்திரிமா அப்படின்னு சொன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நான் கையை வைக்கிறேன், கையை வச்சாலும் அவங்களுக்கு விடுதலை ஆக மாட்டேங்குது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலுக்கு கீழே அந்த தலையை கொண்டு வராங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த நேரத்தில். ஆனா சடிதி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். நீ நேற்று இரவு கேட்டால உன்னை பயமுறுத்தின பிசாசு, இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிற பிசாசு, அந்த பிசாசு தான் அந்த அம்மாக்குள்ள இருக்கு. இந்த அம்மாக்குள்ள அது புகுந்து வந்திருக்கு. ஆமா, நீ என்ன செய்ய, இப்பொழுது அதை விடுதலையாக்கு. உன் காலின் கீழே நான் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆவியானவர் சொன்னார். அந்த அம்மாவுக்கு அப்படியே அந்த கால்களை வைத்து காலின் கீழே இருந்து அந்த அம்மாவுக்கு விடுதலை ஆயிடுச்சு. அந்த அம்மா திரும்ப எழும்புனாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன நடந்ததுனே தெரியல. பயங்கரமா கூச்சல் போட்டு அந்த அம்மா என்னை துரத்தாத துரத்தாதன்னு சொல்லிட்டு அவங்க கதறினாங்க. பாருங்க, அன்னைக்கு மிகப்பெரிய விடுதலை உண்டாயிடுச்சு. அந்த பிசாசு அந்த அம்மா விட்டு வெளியில போனது. தேவன் வல்லமையான ஊழியத்தை எங்க செய்யும்படி செய்தார். அன்னைக்கு இருந்து அந்த சர்ச்சில் மிகுந்த ஒரு கூட்டங்கள், அற்புத அடையாளங்களை பார்த்த உடனே நான் எதற்காக இந்த சாட்சியை சொல்லுகிறேன் அப்படின்னா, பிசாசானவன் தந்திரமுள்ளவனா இருக்கிறான் பாருங்க. தேவனுடைய பலத்துல, அவருடைய சமூகத்துல நாம் எப்பொழுதும் உட்கார்ந்து நாம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல இடைவிடாது நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவரை குறித்த சிந்தையே நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுது. அப்படி நம்ம அவருடைய சிந்தையா நம்ம இருக்கிற பொழுது உலக கவலைகளை நாம் மறந்து நாம் தேவனை குறித்து, பரலோகத்தை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து நாம் கவலைப்படுகிற பொழுது நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் அந்த தாகத்தை கண்டு நம்மேல் வல்லமையாக அவர் இறங்குவார். நம்மை ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துவார். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள், எப்படிப்பட்ட பிசாசுகள் உங்கள் வாழ்க்கையில உங்களை அது எதிர்கொண்டு உங்களை கெடுக்க, உங்களை அழிக்க வந்தாலும் சரி, அதே சத்துருவை உங்கள் பாதத்தின் கீழ் அவர் நசுக்கி போடுவார். உங்கள் பாதத்தின் கீழ் அதை கொண்டு வருவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் அகிலத்தையும் படைத்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர். ஆக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, ஆக இதை கேட்ட உங்கள் வாழ்க்கையில இது மிகுந்த ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்குள்ள நம்ம அதிகமாக நம்ம பலப்படணும். தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. பிசாசுகிட்ட நம்ம பயப்பட வேண்டாம். அவன் தன்னுடைய கிரியைகளினால நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, நம்மை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டான். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆக அவன் எப்படி வந்து தொட முடியும்? உங்களை தூரத்துல இருந்து பயம்தான் காட்ட முடியும். ஆமா, அது அவனுடைய சுபாவம். நாம் அதற்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீர்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தைரியமா இருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. என் தேவன் உங்களையும் எடுத்து வல்லமையாய் அவர் பயன்படுத்துவாராக. கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.